கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை எல்லாரும் வாழ வேண்டும். சரிங்களா? இப்ப இறைவனுடைய வரமாக, இறைவன் தந்த வரமாக வார பலன்கள். ஒவ்வொரு நாளும் இறைவன் தந்த அருள், இறைவன் தந்த வரம், இறைவன் தந்த வரத்தினால் ஏற்படுகின்ற இந்த வார பலன்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான யோகத்தோடு உங்கள் வாழ்க்கை இந்த வாரம் தொடங்குகின்ற வாரம் தெய்வீக தன்மை கொண்ட எப்படிப்பட்ட இறைவனால் அருளப்படுகின்ற பல யோகங்கள் என்பதை தெளிவாக பார்க்கலாம். இந்த வார பலன்கள் என்பது எந்த தேதி என்றால் 15/9/2025 முதல் 21/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். நேர்களே, இதற்குரிய தமிழ் தேதி என்பது ஆவணி 30 முதல் புரட்டாசி 5 வரை. ஆவணி 30 முதல் புரட்டாசி 5 வரை. பொதுவாக இந்த வார பலன்களில் ஒவ்வொரு நாளுக்குரிய சிறப்பு அம்சங்கள், கிரக அமைப்புகளை சரியாக கணிந்து உங்கள் கடந்த கால பிரச்சனைகள் என்ன, இப்போ நடக்க போகின்ற பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சரியாக போகின்றது, புதிய புதிய யோகங்கள் என்னென்ன ஏற்பட போகின்றது, உங்கள் பிரச்சனைகள், உங்கள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சரியாக போகின்றது, குடும்பத்தில் சிலருக்கு என்ன பிரச்சனைகள் உருவாக போகின்றது, சிலருக்கு என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது, தொழில் விருத்திகள் யாருக்கு எப்படியெல்லாம் நல்ல யோகங்கள் ஏற்பட போகின்றது என்பதையும் தெளிவாக பார்க்கப்படுகின்றோம். உங்கள் பிரச்சனைக்குரிய வழிபாட்டுக்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய பரிகாரங்களையும் இங்கே தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட போகின்றது. அதை கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலம். பொதுவாக நீங்கள் அதாவது உங்களுடைய தெய்வ வழிபாட்டை ஆண்டவன் எல்லாருக்குமே அனைத்து யோகங்களையும் வழங்கப் போகிறார். இந்த வாரம் வழங்கப் போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஆச்சார அனுஷ்டானங்களுடன் உங்களுடைய கோரிக்கைகளை ஆண்டவனை நினைத்து வழிபடும் பொழுது, ஆச்சார அனுஷ்டானங்களுடன் அந்த ஆண்டவனை நீங்கள் ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு வழிபடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவன் அனைத்து யோகங்களையும் வழிபட தயாராக இருக்கிறார். உண்மை வழிபாட்டுக்கு உயர்வு நிச்சயமாக உண்டு. உண்மை உழைப்புக்கு நிச்சயமாக உயர்வு உண்டு. இங்கே உங்கள் சிறந்த யோகங்கள் இந்த வாரத்தில் இப்படிப்பட்ட யோகங்களை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். என்னென்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கை தலைகளாக என்ன மாற்றங்கள் இந்த வாரத்தில் ஏற்பட போகின்றது, நல்ல யோகங்கள் என்ன ஏற்பட போகின்றது, என்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது, அதற்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய ஸ்தலங்கள் என்ன, என்ன பரிகாரங்கள் என்பதை தெளிவாக பொறுமையாக பார்க்கலாம், விளக்கமாக பார்க்கலாம். ஆதார கிரகங்கள் எங்கெங்கே எந்த இடத்தில் எந்த மாதிரி சிறப்பு யோகங்களோடு அமர்ந்து உங்களுக்கு அதற்குரிய பலன்களை வழங்கப் போகின்றது என்பதை ஆதாரப்பூர்வமாக, கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் அனைத்து யோகங்களையும் உங்களுக்கு தெளிவாக விளக்கப் போகிறேன். டிக் பண்ணாம பாருங்க. ஏன்னா அற்புதமான யோகங்கள் காத்து கொண்டிருக்கிற. டிக் பண்ணாம பாருங்க. இந்த வாரம் என்ன தலைகளாக உங்க வாழ்க்கையை மாற்றப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். புரிஞ்சுங்களா? நிச்சயமாக வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். சரிங்களா? ஆக இப்ப தொடர்ந்து அனைத்து ராசிகளுக்குமே உங்களுக்கு இந்த வார பலன்களை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வார பலன்கள் கடகராசி நேயர்களே, உங்களுக்கான வார பலன்கள் இறைவன் வரமாக தந்த வார பலன்கள். கடகராசி நேயர்களே, உங்களுடைய கிரக அமைப்புகளை பார்ப்போம். முதல்ல நல்லா கவனிங்க.
கடகராசி நேயர்களே, உங்களுடைய தனஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், கேது. சூரியன் 2 நாட்கள் மட்டும் இருப்பார். 17ஆம் தேதி கன்னிக்கு போயிடுவார். 17/9/2025 கன்னிக்கு போயிடுவார். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 3ஆம் இடத்தில் ரொம்ப சிறப்பான ஆட்சி உச்சம் பெற்ற புதன், 4ஆம் இடத்தில் செவ்வாய், அதே நேரம் 8ஆம் இடத்தில் சனி, ராகு, 12ஆம் இடத்தில் குரு பகவான். இது ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்போ இந்த இதுவரை கடகராசியில் தனஸ்தானத்தில் இருந்த அரசு கிரகம் என்று சொல்லக்கூடியவனும் உங்களுடைய தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சூரியனாகப்பட்டவன் 2 நாட்கள் இருக்கிறார். சூரியன், சுக்கிரன், கேது. ஆக சூரியன், சுக்கிரன், கேதுவால் நமக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை என்று சொல்லலாம். பெண்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். சரிங்களா? பெண்களால் தேவையில்லாத பிரச்சனைகள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தனஸ்தானத்தில் சூரியன் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு 2 நாட்கள் இருந்தாலும் நல்ல ஒரு அரசு கிரகம் என்று இருப்பதால் வருமானத்தில் முன்னேற்றத்தில் நிச்சயமாக எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. சுக்கிரன் கேதுவோடு சேரும்போது சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு வெற்றிகளை ஏற்படுத்தும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுத்தி, வியாபார தடைகள், வருமான தடைகள், சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு அதற்கு பிறகு வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய நிலை. லாபாதிபதி என்பதால் இந்த லாபாதிபதி ஆகப்பட்டவன், அதாவது கடகராசிக்கு 11ஆம் விட லாபாதி ஆகப்பட்டவன் சுக்கிரன் ஆகப்பட்டவன் கேதுவோடு சூரியனோடு சேரும்பொழுது நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்துவான். ஆனால் சில தடைகளை ஏற்படுத்தி அதுக்கு பிறகு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. அடுத்து 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, சூரியன் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். தைரியஸ்தானம், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற ஸ்தானம், உயர்ந்த நிலைக்கு, உயர்ந்த பதவியும் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஸ்தானம். ஒரு 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற புதனோடு சேரும் பொழுது மேலும் அந்த 3ஆம் இடத்தில் சூரியன் புதனும் புத ஆதித்யா யோகத்தில் மேலும் புதன் ஆட்சி உச்சம் பெற்று அந்த இடத்தில் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் பல உயர்வுகள், கல்வியில் உயர்வுகள், தொழிலில் முன்னேற்றங்கள், பதவியில் முன்னேற்றங்கள் என்று நிச்சயமாக ஏற்படக்கூடிய இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். மாற்றமே இல்லை, கண்டிப்பாக கிடையாது. அதிகாரத்துவம் அந்த உத்தியோகத்தை பெறலாம். ஏனென்றால் காலபுருஷ தத்துவப்படி 3 புதனாகப்பட்டவன் ஆட்சி உச்சம் பெற்று கடகராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது, 3ஆம் இடத்தில் வலிமையான கிரகம் இருந்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல பதவி யோகம் ஏற்படும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு கலைத்துறை, எழுத்துத்துறை, கம்யூனிகேஷன் துறை, பத்திரிகை துறை, அதே போல உங்கள் டிவி சீரியல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில் இருப்போம் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவருக்கு நல்ல பொறுப்புகள், புதிய பொறுப்புகள் ஏற்படும். கடகராசிக்கு டாப்ல தான் இருக்க போறீங்க. அதில் இந்த வாரம் இறைவன் வரமாக தருகின்ற ஒரு வரப்பிரசாதமான நல்ல யோகங்கள் நிச்சயமாக உண்டு. அடுத்து கடகராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், பூமிகாரனே பூமிஸ்தானத்தில் 4ஆம் இடம், இடம், வீடு, வாசல், பூமிக்குரிய யோகம். மேலும் கடகராசிக்கு 5-10க்குரியவன் 4ஆம் இடத்தில், 5-10க்குரியவன் ஒரு திரிகோணாதிபதி, ஒரு கேந்திராதிபதி, மேலும் ஒரு கேந்திரத்தில் வலிமை பெறும் பொழுது, மேலும் குரு பார்வையில் இருக்கும் பொழுது பதவியால் மேன்மை பெறுவது, உத்தியோகத்தால் மேன்மை பெறுவது, தொழிலில் மேன்மை பெறுவது, இடம், வீடு, வாசல், வாகன யோகம் பெறுவது கண்டிப்பாக மேன்மையான காலங்கள் நிச்சயமாக உண்டு. அதில் சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? என்ன இந்த சூரியன் கேது சேர்ந்திருக்கும் போது உங்களுக்கு இந்த பயணத்தில் வாகனத்தில், ஏன்னா சூரியன் அவரும் ஒரு வாகனாதிபதி தான், அந்த கேதுவோடு சேரும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். சிலருக்கு வாகனத்தில் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறணும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் நீங்கள் கண்டிப்பாக விநாயக வழிபாடு, பெருமாள் வழிபாடு, பெருமாள் செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. கண்டிப்பாக விநாயக வழிபாடு, அருகம்புல் சாத்தி விநாயகனை வழிபட்டுக் கொள்ள வேண்டும், பெருமாளை வழிபட்டுக் கொள்ள வேண்டும், முருகனை வழிபட்டுக் கொள்ள வேண்டும். இந்த 3 தெய்வங்களை கண்டிப்பாக கடகராசிக்கு வழிபடுங்க. எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. முயற்சிகளை எடுத்து வெற்றி பெறும்.
சரிங்களா? ஆக கடகராசி நேர்களே, உங்களுக்கு அடுத்ததாக சனி ராகு வந்து தொடர்ந்து அஷ்டமத்து சனியாக இருந்த அதிர்ஷ்டத்தை தருகின்ற சனியாக மாறப்போகின்றது. மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகின்றது. அள்ளித்தருகின்ற பொன்பொருளை அள்ளித்தருகின்ற சனி ராகுவா மாறப்போகிறார்கள். அஷ்டமத்து சனி அள்ளித்தருகின்ற பொன் பொருள், பதவி யோகம், பொன் பொருள், எதிர்பாராத வருமானத்தை, ஏனென்றால் குபேர நட்சத்திரத்திலிருந்து அந்த குபேர நட்சத்திரமான குருவனுடைய பார்வையிலே இருக்கும் போது நிச்சயமாக நடக்கும். எதிர்பாராத அளவுக்கு வருமானங்கள் திடீரென்று கொட்டி தரும். பார்த்துக்கிட்டே இருங்க, அடிக்க போது யோகம். சரிங்க, இப்போ கடகராசினர்கள் இது வந்து பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னு ரொம்ப நாள் நடக்காமல் இருந்தால் கீழே நம்பர் நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.